ஹாய். ஸோ ஸ்டோரியில் நிறைய ரெஸ்பான்சஸ் வந்து நமக்கு லிப்ஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு தான் வந்து கிடச்சிருந்தது. உங்கள் எல்லார மாதிரியும் மேக்கப்பில் நானுமே ரொம்ப ஒப்சஸ்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்ஸ் தான். ஸோ லிப்ஸ்டிக்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் எனி ஹேக்ஸ் தட் ஐ நோ நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆன் தட் நோட் இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு விஷயம், இன்னைக்கு நம்ம எல்லாருமே டே டு டே ரொட்டீன்லேயே வந்து லிப்ஸ்டிக்ஸ் வந்து நம்ம வந்து வியர் பண்ணுறோம். ஒரு சினிமாக்கு போனாலும், பார்க்குக்கு போனாலும், வாக்கிங் போனாலும், ஜிம் போனாலும், ஒர்க் போனாலும், எங்கேயுமே நம்ம வந்து லிப்ஸ்டிக்ஸ் வந்து கேரி பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணுறது வந்து ஒரு டே டு டே ரொட்டீன் மாதிரி அது வந்து ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு பர்சனாக இருக்கீங்க. பட் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெவி லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க ஃப்ரம் எனி பிராண்ட். இட் கேன் பி ஃப்ரம் எனி பிராண்ட். பட் ஃபார்முலா வந்து நீங்கள் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஹை டைம் யூ ஸ்டாப் யூசிங் இட். லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீம் லிப்ஸ்டிக்ஸை விட இட் இஸ் லாங் லாஸ்டிங். இது நமக்கு நிறைய நேரம் வந்து ஸ்டே கொடுக்கும் அண்ட் ரொம்ப மேட் ஃபினிஷாக இருக்கும். அடிக்கடி நம்ம ரீஅப்ளை பண்ணிக்க வேணாம். இது எல்லாமே வந்து ட்ரூ தான். பட் இதே ஹெவி ஃபார்முலானால நம்ம லிப்ஸில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து நம்ம இழக்க ஆரம்பிப்போம். அண்ட் நம்ம லிப்ஸில் வந்து ஒரு பிக்மெண்டேஷன் மாதிரி வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம லிப்ஸில் வந்து ஒரு டிஸ்கலரேஷன், நம்ம நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலர் ஒரு அந்த லிப்போட நேச்சுரல் ஷேட் வந்து இவென்ச்சுவலி வந்து நமக்கு ஃபேட் ஆகிடும். ஸோ நீங்கள் டெய்லி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணணும், தவிர்க்க முடியாத காரணத்தினால நீங்கள் லிப்ஸ்டிக்ஸ் வந்து கேரி பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் அவாய்ட் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரிஃபர் க்ரீம் லிப்ஸ்டிக்ஸ்.